அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதி ஒரு பெரிய போராட்டம் பண்ணி நம்ம கார்த்திகை வெளியே கொண்டாங்க. அது சூப்பரா இருந்தது. அந்த சாமுண்டீஸ்வரி எல்லாம் அப்படியே ஆடி போனாங்க. கார்த்திகை வெளியே கொண்டு வந்துட்டா அப்படின்னு கிட்டு அதை தான் ஒரு சின்ன ப்ரோமோவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம ரேவதி கேக்குறாங்க. அதாவது உங்க அம்மா தாமா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு அடுத்து ஈஸ்வரியை போய் பாக்குறாங்க. அதாவது என் புருஷனை எதுக்கு உள்ள தூக்கி வச்சீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாமுண்டீஸ்வரி நான் சொல்ற மாதிரி நீ செய், அவனை இப்பவே வெளியே விட சொல்றேன், அதாவது நீ அவனை விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரேவதி கோவத்துல ஒண்ணு கொடுத்தாங்க சாமுண்டீஸ்வரி. அந்த சாமுண்டீஸ்வரி அப்படியே அரண்டு போனாங்க. அந்த சந்திரா நம்ம எதுவுமே பேசக்கூடாது, எங்க அக்காளுக்கே இந்த அற உழுதுன்னா அப்ப நம்ம பேசணும், அவ்வளவுதான், ஆடிருவா, நம்மளை கொன்னாலும் கொன்றுவா அப்படின்ட்டு சத்தம் கட்டாம நிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என் புருஷனை எப்படி வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ரேவதி சவால் விட்டுட்டு போறாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி அதையும் தான் பாத்துடலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ரேவதி போலீஸ்காரங்கிட்ட போய் சொல்றாங்க. ஆனா அந்த போலீஸ்காரங்க உடம்புட்டுக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னால நம்ம ரேவதி உண்ணாவிரதம் இருக்காங்க. என் புருஷனை வெளியே விடுறது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னுகிட்டு. அதுக்கடுத்து அந்த ஊர்க்காரங்க எல்லா உண்மையும் தெரிஞ்சு அவங்களும் வராங்க. கார்த்திக் தம்பியை மட்டும் வெளியே விடல, நாங்களும் இந்த இடத்த விட்டு போட்டோம் அப்படின்னு மொத்த ஊர்க்காரங்க ரேவதி எல்லாரும் சேர்ந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னால உட்காந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த போலீஸ்காரன் பயந்து போய் இனிமேல் மேல் இடத்துக்கு விஷயம் தெரியும்னு எப்படியாவது இவரை வெளியே விடணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு போன் அடிச்சு பேசுறாங்க. அதாவது மேடம், நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிருங்க. அதாவது ஊர்க்காரங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் அவரை உள்ள வச்சோம்னா அவ்வளவுதான், ஏன் வேலை போயிடும், இனி மன்னிச்சிருங்க, எப்படியாவது அவரை வெளியே விடுறதுக்கு வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொன்ன அந்த சாமுண்டீஸ்வரியே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாங்க. அது சூப்பரா இருந்தது. நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. ஒரு தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.